TN23 குமார் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். ஈஸ்டர்னால யாருமே நான்வெஜ் சாப்பிடாம இருந்தோம். ஈஸ்டர் முடிஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு சண்டே சிக்கன் பிரியாணி, கட்லா மீன் ஃப்ரை அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு சைடிஷா இப்போ நான் ஸ்பெஷலாக சுவையான வெஜ் சலாட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, கேரட், கீரைக்காய், வெள்ளிக்காய், கீரைக்கான்னு சொல்லாது, எலுமிச்சம்பழம், மாங்காய், பெப்பர், சால்ட். இப்போ இந்த வெஜ் சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கட்டி வச்ச நல்லா சின்ன சின்னதாக வெட்டின தக்காளி, நீக்கனா கீரைக்காய், மெலிசா நறுக்கின மாங்காய், மெலிசா நறுக்கின கேரட், மெலிசா நறுக்கின பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அது தேவையான பெப்பர், அடுத்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா குளிர்ச்சியா இருக்கும். நல்லா விட்டமின் சக்தி அதிகமாக இருக்குது. இதுக்கு மேல கொத்தமல்லி செடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினாதான் அந்த பெப்பர் அந்த சால்ட் அதில் போய் பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். அதனால ஒரு 2 நிமிஷம் ஊறி வைப்போம். 10 minutes later. கரெக்டா 2 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோம். இப்ப சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல ஆலிவ் ஆயில் கிடைக்கல எனக்கு. இல்ல ஆலிவ் ஆயில் போட்டோம்னா இன்னும் அருமையா இருக்கும். இது செஞ்சு சாப்பிடுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. TN23 குமார் நேயர்களே, வணக்கம்.